சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. இனியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதமன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். துதி எடுத்தால் இன்றே சாத்தான் விலகுவான். நீங்க துதிக்க துதிக்க இருக்கும் மத்தியில் விழுந்துடையும் அன்பானவர்களே. செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். கண்மலையானவர் அக்கினியாய் என்று இருக்கிறார். நீங்கள் துதிக்க துதிக்க பரிசுத்தாவின் வல்லமை இன்றே இறங்கி வரும். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே. புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். Salt for Souls International Ministry. Salt for Souls International Ministry பாஸ்டர் பிரையன் மற்றும்
ரெபேக்கா சில்வெஸ்டர் அவர்களால் நிறுவப்பட்டது. தேவனின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லவே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷம் மற்றும் தீர்க்க தரிசன ஊழியம் உலகில் அநேக இடங்களில் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் நலிந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்து இயேசுவின் உறவை பலப்படுத்தி வருகிறது. பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டர் இயேசுவை அறியாத நாட்களில் அவரை பிசாசு தன்வசப்படுத்தி போதைப் பொருள், மதுபானம், தற்கொலை எண்ணங்கள் போன்ற தவறான பாதையில் பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டரை கொண்டு சென்றது. பின்னாட்களில் அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு தேவனின் பிள்ளையாக மாறி இன்று இயேசுவின் அன்புள்ள ஊழியக்காரனாக இயேசுவின் ஊழியத்தை மிகுந்த வாஞ்சியோடு செய்து வருகிறார். அதே போல் அவருடைய மனைவி போதகர் ரெபேக்கா தன்னுடைய 13வது வயதிலிருந்தே இயேசுவுக்காக உண்மையாக சேவை செய்து வருகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலவீனப்பட்ட மக்களுக்கு பெற்று தருகிறார். சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை திருப்பி சந்திக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? எப்படி இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை இருக்கிறது? என்னத்தை நீங்க பேசுகிறீங்க? வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, நாங்கள் என்னத்தை பேசுகிறோமோ அதுபடிதான் நாங்கள் இருப்போம். You're a product of your thoughts. You're a product of your words. நாங்க பேசுகிற நேரத்துல நாங்க அதை எங்களோட மனசுல பதியுது அன்பானவர்களே. மனசுல நாங்க யோசிக்க 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 அதன்படிதான் எங்களோட வாழ்க்கை இருக்குமா. நான் எப்பவும் அடிக்கடி watch what you talk because that's the way you will walk. அப்படின்னா நீங்க கவனமா இருங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லி. பிகாஸ் நீங்க என்ன பேசுறீங்களோ அதன்படிதான் உங்களோட வாழ்க்கையில உங்களோட நடவடிக்கை, உங்களோட கால்கள் நடக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இன்று உங்களோட ஆத்துமா எப்படி இருக்கிறது? தேவனின் களி கூறி இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது the joy of the Lord is our strength என்று சொல்லி. அப்படின்னு சொன்னா எங்களோட பலனா மனமகிழ்ச்சி, கர்த்தரின் மகிழ்ச்சியா இருக்கிறது எங்களுக்கு பலனா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர் ஆகிய நீங்களும் நானும் எனக்கு அன்பானவர்களே, நாங்க பலத்தோடு வாழ்கிற நாட்கள் தான் இது. இந்த உலகத்தை நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி உங்களோட டிவியை போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி உங்களோட போன்ல இன்டர்நெட்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேகமா இந்த தப்பான செய்தி அப்படின்னு சொன்னா கெட்ட செய்தி, பேட் நியூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நியூஸ்ல போட்டிங்கன்னா நல்ல நியூஸ் 100க்கு 1 தான் வரும், ஏதாவது நல்ல காரியம்னு சொல்லி. ஆனா கெட்ட காரியம்தான் 100க்கு 90% கிட்ட கெட்ட காரியம்தான் நியூஸ்ல போகும் இல்லையா? இங்க கொலை நடந்தது, இங்க கல்ல நடந்தது, இங்க போலீஸ் சண்டை, இங்க அந்த சண்டை, இந்த சண்டை, இப்படி என்று அநேக காரியங்கள் தான் எங்களோட கண்கள் பார்க்குது அன்பானவர்களே. நாங்க நியூஸை கேட்டா எங்களோட காதுகள் என்ன கேட்குது? தப்பான நியூஸ். இந்த மேரேஜ் உடைஞ்சிட்டு, அந்த புள்ள படிக்காம விட்டுட்டு, இங்க சூசைட் பண்ணிக்கிட்டோம், இல்லாட்டி ஃபேஸ்புக், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி நீங்கள் இந்த மொபைலில் சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் பார்க்குற நேரத்தில் அந்த அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கிட்டு போகிற நேரத்தில் எல்லாமே ஒரு தோல்வியான ஒரு சேட் நியூஸ் தான் உங்களோட மனசில் நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. இப்படி வாழும் பொழுது, இப்படி பார்க்கும் பொழுது, இப்படி கேட்கும் பொழுது எங்களோட ஆத்துமா இதனால் நஷ்டப்படுது. பிரியமானவர்கள், எப்படி நஷ்டப்படுது என்று சொன்னா, எங்களுக்கு இந்த பேட் நியூஸ் எங்களோட உள்ளத்துல ஏறுற நேரத்துல, எங்களோட மனசுல பதிகிற நேரத்துல, எங்களோட கண்கள் பார்க்கறது நேரத்துல, எங்கள் காதுகள் கேட்கறது நேரத்துல நாங்கள் நாவினாலே பேசி வருகிறோம். இந்த நாவினாலே பேசி வருகிறோம். ஐயோ இப்படி நடந்துட்டு, ஐயோ அப்படி நடந்துட்டு, ஐயோ அங்க ஒரு கொலை, இங்க ஒரு கொலைன்னு சொல்லி இந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களோட மனசுலையும் இருதயத்திலையும் எங்களோட பேச்சிலையும் மூச்சிலையும் கலக்குது. அன்பானவர்களே, ஜெபம் முக்கியம் எங்களோட வாழ்க்கையில. ஜெபிக்க 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 எங்களோட வாழ்க்கையிலே ஒளியை காண முடியும். ஜெபம் பண்ண வேணும் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால்
எங்கட ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பலத்தோடு இருக்க வேண்டும். என்ன பலத்தோடு? உலக பலத்தோடு இல்லை, கர்த்தரின் மனமகிழ்ச்சி, கர்த்தரின் மகிழ்ச்சியாயிருக்கிறது எங்களுக்கு பலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ வசனத்துல நம்பி கர்த்தர் மேல சாய்ந்து இருக்க வேணும். இந்த பேட் நியூஸை எங்களோட சிஸ்டத்துல போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது எங்களை ஒரு நாள் எஃபெக்ட் பண்ணும். அல்லேலூயா. அதனால்தான் நாங்கள் எப்பவுமே ரிசீவ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஃபில்டர் பண்ணி அதெல்லாம் அந்தந்த வீசிடணும். அதை கேரியர்ஸாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் பாஸ்கெட் மாதிரி அதில் கேரி பண்ணிட்டு மற்ற ஆள்கிட்ட போய் சொல்கிறோம். இப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஃபில்டரேஷன் எங்களோட வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வேக்யூம் கிளீனர் எடுங்க, இல்லாட்டி உங்களோட வாஷிங் மிஷின் எடுங்க, டிஷ் வாஷர் எடுங்க, ஏதாவது மெஷின் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஃபில்டர் இருக்கும். எல்லா அழுக்கையும் அந்த பாஸ்கெட், அந்த ஃபில்டர் அதை தான் பிடிச்சிக்கொள்ளும். ஆனால் அந்த ஃபில்டரை நாங்கள் போயிட்டு க்ளீன் பண்ண வேணும். எங்களோட வாழ்க்கையிலும் இந்த உலகத்துல, இந்த பிரச்சனை இருக்கிற உலகத்துல, இந்த உபத்திரவம் இருக்கிற உலகத்துல இயேசு சொன்னால் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கும், ஆனால் திடன் கொள்ளுங்கள், காரணம் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு உலகத்தை ஜெயிக்க வேணும்? எப்படி இந்த பேட் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணதோ, எப்படி இந்த பேட் நியூஸ் டிராவல் பண்ணுதோ உங்களுக்கு தெரியுமா? நற்செய்தி அதுக்கும் வேகமாய் டிராவல் பண்ண வேண்டும் பிரியமானவர்கள். எப்படி தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. எங்கட வாய் பேச வேண்டும். இன்றைக்கு பேட் நியூஸை பேசாமல், இன்றைக்கு பிரச்சனையை பேசாமல், நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வெற்றி வாசனம் பேச வேண்டும், வெற்றி வார்த்தை பேச வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் ஒரு கதை. இயேசு மலை பகுதியில பெரிய கூட்டம், 3 நாள் கூட்டம். அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரவாகிட்டு இயேசுட வசனத்தை கேட்டு மனிதர்கள் இருக்கிறார்கள், அற்புதத்தை எதிர்பார்த்து இயேசுகிட்ட வருகிறார்கள். ஆண்டவர் மீட்டிங்கை முடிச்சுட்டு சொல்லுகிறார், டிசைபிள்கிட்ட சாப்பாடு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி. அவங்க இயேசுவை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன ஆண்டவரே, நீங்க ஒன்றும் எங்களுக்கு கொண்டு வர சொல்லவில்லையே, இங்கே ஷாப் இல்லையே, இங்கே கடைகள் இல்லையே, எங்கே நாங்கள் போயிட்டு இந்த 5000 ஜனங்களுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் சாப்பாடு கொடுக்க வேணும்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா? அங்கே ஒரு சிறுவன் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார். அந்த சிறுவன் வந்து ஒரு பாக்ஸில் அவன் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருந்தான், ப்ரிப்பரேஷனோடு வந்திருந்தான். உங்களுக்கு தெரியுமா? அந்த ப்ரிப்பரேஷனோட வந்த அந்த பொடியன் அவனுடைய அப்பத்தையும் அவனுடைய மீனையும் எடுத்து தான் அநேக ஜனங்கள் அன்று சாப்பிட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா? சாப்பாடு இல்லை, பிரச்சனை, ப்ராப்ளம். ஐயோ சாப்பாடு இல்லையே, சாப்பாடு என்று சொல்லாம அங்க ஒருத்தன் அந்த குட் நியூஸ், அந்த ஒரு சிறுவன் அந்த சாப்பாடை கொண்டு வந்ததுனால அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அந்த சிறுவனின் சாப்பாடு மாறினது போல எனக்கு அன்பானவர்களே, உங்களோட வாழ்க்கையும் இன்று சாட்சியாய் மாறுறது மாத்திரமல்ல, அற்புதமாய் 1000க்கு 10,000க்கு 15,000க்கு உங்களை வைத்து கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். அன்பானவர்களே, பேட் நியூஸ் பயங்கரம் இல்லை, பிசாசு பயங்கரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எழுந்து செய்ய போகிற காரியம் தான் பயங்கரமாயிருக்கும். அன்பானவர்களே, சாத்தானுக்கு பயம், அந்த பயம் இல்லை. தேவன் செய்யற அற்புதம் பார்த்து பயமான். ஹல்லேலூயா. பயம் வருமாம். என்ன பயம்? தேவ பயம் வருமாம். பிரியமானவர்களே, தேவ பயம் வரும் பொழுது அங்க ஒரு எழுப்புதல் உண்டாகும். உங்களுக்கு தெரியுமா? நாங்க லாஸ்ட் டைம் பார்த்தோம், ஒரு புயல் காற்று வீசிச்சு, படகு மூழ்க போச்சு. அந்த நேரம் இயேசு எழுந்து அற்புதம் செய்தார். கடலுக்கும் புயலுக்கும் பயந்த சீசர்கள் இயேசு அற்புதம் செய்த பிறகு அவங்க தேவ பயம் அங்கு உண்டாகிறது. அந்த பயம்தான் பயங்கரமா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த பேட் நியூஸ், இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை நீங்க பேச வேணாம், அதை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். இயேசுட சுவிசேஷத்தை சொல்லி வருகிற நபர்களாய் இருங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை தரித்து கொண்டவராய் இருங்கள். ஹல்லேலூயா. நாங்க பார்க்க போகிறது வேத வசனத்துல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்ப ஜோர்டன் ரிவர்ல
ஞானஸ்தானம் எப்ப எடுத்தாரோ அவர் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். வல்லமையோடு இன்றைக்கு எழும்ப வேணுமா? உங்களோட வாழ்க்கை வெற்றியாய் முடிய வேணுமா? இன்று நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவன் வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவங்க அநேகர் சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்ல நான் படுத்திருந்தேன்னு சொன்னா நான் பரிசுத்தமா ஆக முடியுமா? மெக்டானல்ட்ஸ் அங்க போய் சாப்பிடுறீங்க, நீங்க சீஸ் பர்கர் ஆக முடியுமா? இல்லாண்டி கார் கராஜிலுக்கு நீங்க படுத்திருக்கிறீங்க, கார் ஆக முடியுமா? சர்ச்சுக்கு போறீங்க, பரிசுத்தமாக முடியுமா? கண்டிப்பா முடியாது. சர்ச்சுக்கு போறனால பரிசுத்தமாக முடியாது. ஆனா தேவ வசனத்தை தியானித்து உங்களை அர்ப்பணித்து ஜெபித்து ஆராதித்து கர்த்தரோடு உறவாடும் வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர் யூஸ் பண்றது அவருடைய திருவசனம். அநேகர் இயேசுட்ட சொல்றாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. அப்படி என்று சொல்லி அநேகர் இயேசுட்ட சொல்றாங்கல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். இயேசு என்ன தெரியுமா சொல்லுவார்? உண்மையா என்னை நேசிக்கிறவன் அவன் என் வசனத்துக்கு கீழ்ப்படிவான். பிரியமானவர்களே, நாங்கள் கீழ்ப்படுகிறோமா? அது முக்கியம். இங்க பார்த்தோம்னு சொன்னா இயேசு ஜான் த பேப்டிஸ்ட் கிட்ட வாரார். ஜான் த பேப்டிஸ்ட் சொல்றார், நீர்தான் எனக்கு பேப்டிசம் கொடுக்க வேணும், நான் உங்களுக்கு கொடுக்க கூடாது. நான் உங்களோட சாண்டல்ஸை டைப் பண்றதுக்கு கூட, அதை கட்டுறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனா இயேசு என்ன சொல்றார்? தேவ வசனம் நிறைவேறும் படி நீர்தான் எனக்கு கொடுக்கணும். பாருங்க, இயேசுட கீழ்ப்படிதல், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேணும். இன்று உங்களோட பிரச்சனை மாறணுமா? மனம் திரும்பி தேவ வசனத்துக்கு நாங்கள் மனம் திரும்பி எங்களோட மனசை கொடுக்க வேண்டும், மனம் மாற வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு எங்களோட வாழ்க்கையில இடம் கொடுக்க வேண்டும். அது வெளிச்சம் காட்டும். பிரியமானவர்களே, இயேசு அப்படி சொல்லுகிறார். இயேசு கீழ்ப்படிந்ததால 3 காரியம் அங்கு நடக்குது. வானம் திறக்குது. அல்லேலூயா. ஜோன் பேப்டிசம் இயேசு கொடுக்கிற வேளையில அங்கு வானம் திறக்கப்பட்டதா. அநேக ஜனங்கள் கேட்பாங்க, திருத்துவம் இந்த ட்ரினிட்டி பைபிள்ல எங்க எழுதியிருக்குதா? எனக்கு பிரியமானவர்கள், நீங்க எங்க தேடினாலும் எழுதியிருக்காது. ஆனா காட்சியாய் காட்ட முடியும். எப்படி தெரியுமா? இயேசுட ஞானஸ்தானம் வேளையில அங்கு வானம் திறந்ததாம். வானம் திறந்ததாம். வானம் திறந்தோன்னு அங்க என்ன நடந்ததாம்? ஒரு சத்தம் கேட்டதாம், இவர் என்னுடைய குமாரன், இவர் மேலே நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப அந்த இடத்துல வானம் திறந்து பிதாவின் சத்தம். பிதா இருந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாய் தோன்றி ஜான் த பேப்டிஸ்ட் அடியில ஞானஸ்தானம் எடுக்கிறனால அவர் தண்ணியில் இருந்தார். 3வது காரியம், இந்த காரியம்தான் இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். இதை பிடிச்சுக்கோங்க. இயேசு இருந்தார், பிதா இருந்தார். அங்கு புறா வண்ணமாய், இல்லாட்டி லைட்னிங் வண்ணமாய், மின்னல் வண்ணமாய் மாதிரி அங்க பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல இறங்கினார் என்று வேதம் போட்டிருக்கிறது. சோ அங்க யார் இருந்தார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அன்பானவர்களே, ட்ரினிட்டி இன் ஆக்ஷன், இந்த திருத்துவம் ஒரு ஆக்ஷன்ல காட்டுறோம். இந்த இடத்திலே எல்லாம் அலைன்மெண்டா இருந்தது. ஒரு வல்லமை இயேசுக்கள் பிறந்தது. இயேசு கிறிஸ்து அவருடைய மினிஸ்ட்ரியை அதுக்கு பிறகுதான் ஆரம்பித்தார். இன்றைக்கு கூட நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஏன் இந்த வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது என்று சொல்லி. சில நேரத்துல எங்களுக்கு தெரியாமலே பரிசுத்த ஆவியானவரை எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் தூக்கப்பட்டிருக்கலாம். மனிதர்களோடு எங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தா, இல்லாட்டி அவங்களுக்கு கூட எங்களோட பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த கசப்புகள் எங்களோட வாழ்க்கையில இருந்துச்சுன்னா சில நேரங்களால ஜெபிக்க முடியாது, எங்களுக்கு ஆசீர்வாதம் வர முடியாது. காரணம், மனசுல புண், மனசுல காயம்,
இந்த பிட்டனஸ் எங்களோட வாழ்க்கையை விட்டு போக வேணும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நீங்க சில நேரம் பெற்றிருக்கலாம், ஆனாலும் உங்களோட வாழ்க்கை இன்றைக்கு உடைந்து போயிருக்கிறதா, இந்த வாழ்க்கை கவலையா இருக்கிறதா, ஜெபிக்க முடியாம இருக்கிறதா, பிரச்சனை மலையாய் தோன்றுகிறதா, நீங்க கவலைப்படாதீங்க. இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குற நேரம் வந்து விட்டது. நாங்கள் ஜெபிக்கிற வேளையில கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் பரிசுத்த ஆவியின் தான் அவரை அழைத்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, எங்கட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியின் காலம். இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா இடத்துலையும் AI என்று சொல்லி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி எங்களோட மொபைல்ல இருந்து, டிவில இருந்து எல்லா இடத்திலையும் பரவிக்கிட்டு இருக்கிற வேலை, எங்களோட வேலை ஸ்தலங்களிலே மிகவும் ஸ்பீடோட நடக்கிற ஒரு காரியம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கிராஃபிக் டிசைனிங்கோ, கான்டென்ட் ரைட்டிங்கோ, இல்லாட்டி என்ன வேலை நீங்க செய்றீங்களோ அந்த வேலை கூட பாதிக்கப்படும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால. இதை நீங்க ஒழுங்கா இது என்னென்று தெரியாவிட்டால் அநேகர் ஜாப் வேலை செய்யறதுகள்ல சிக்கல் வரலாம். ஏன்? இதுல குயிக்காய் லேர்ன் பண்ணி செய்யறவர்களுக்கு இந்த உலகம் அவங்களை தெரிந்து கொள்ளும். நீங்க கூட உங்களை அப்டேட் பண்றதுல தப்பில்லை. ஆனா என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, எப்படி இந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதோ இந்த உலகத்திலே, அதே வண்ணமாய் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையின் வழிநடத்தல் எங்களுக்கு முக்கியமா இருக்கிறது. நீங்க பரிசுத்த ஆவியோட வல்லமையில நிரம்பா விட்டால் இந்த கடைசி காலத்திலே தேவ சித்தத்தை விட்டு விலக கூடும். இந்த உலகம் காட்டுற ஆசைகள், பணம் காட்டுற ஆசைகள், மோகங்கள், இதிலே நாங்கள் விழுந்து விடுவோம். அன்பானவர்களே, தெளிந்த புத்தியோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்று இயேசு கிறிஸ்து மரியாளின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது யோசேப் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை, அந்த ஏஞ்சல் யோசேப்போடு பேசுகிறத அவர் வந்து மிகவும் கவனிக்காவிட்டால், மிகவும் இம்பார்ட்டன்ஸாய் எண்ணாமல் விட்டால், அவருடைய வாழ்க்கை என்ன நடந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்திருக்கும்? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். உங்களை அவர் வழி நடத்தி உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தம் நீங்க பெற்றிருக்கிறீங்க. இன்று அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எங்களோட மனசு, இருதயம் சரியாய் கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும். பண ஆசை, அதுதான் எல்லா தீமைக்கும் முக்கியமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்று பணம் பின்னால போகிறாதீங்க, உலகம் பின்னால போகாதீங்க, இந்த ஃபேஷன் பின்னால ஓடாதீங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பின்னால ஓடாதீங்க. தேவைதான், டூலா யூஸ் பண்ணுங்க, ஆனா அதுதான் தெய்வம் என்று சொல்லி எல்லா இதுல போட்டு பார்க்காதீங்க. கூகுள் ப்ராஃபிட் இல்லை, சாட் ஜிபிடி ப்ராஃபிட் இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராஃபிட் தான், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். தேவனின் இருதயத்தை அறிகிறவர், மனிதன் இருதயத்தை நோக்கி பார்க்கிறவர், கடைசி காலத்திலே எங்களுக்கு பகுத்தறிகிற அந்த அறிவை தருகிறவர், அந்த கிஃப்டை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் பரிசுத்தப்படுத்தி எங்களை கர்த்தருக்கு முன்பாய் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களோ அவர்தான் எங்களுக்கு பரலோகத்துக்கு அவர்தான் முத்திரை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யாரோட பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, என்ன பாவம் நீங்க செஞ்சாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை. காரணம், நீங்க மனம் திரும்பினீங்கன்னு சொன்னா, பாவத்தில் வாழ்கிறவன் வாழ்வை துளைத்து போடுகிறவன், பாவத்தை அறிக்கை எடுகிறவன் வேதம் சொல்லுகிறது வாழ்வடைகிறான். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சாத்தான் என்னத்துக்கு வருவானா? டு கில், ஸ்டீல் அண்ட் டிஸ்ட்ராய். இயேசு என்னத்துக்கு வந்தாராம்? so that you might have life and abundant. அப்படின்னா உங்களுக்கு வாழ்வும், நித்திய வாழ்வும், இந்த உலகத்துல நல்ல வாழ்வும் இயேசு கிறிஸ்து
தர ஆயத்தமாயிருக்கிறார். இந்த வேளையிலே நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேலை வந்துட்டு, அநேக வீட்டுல சில பிரச்சனை இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம். என்ன பிரச்சனை உங்களோட வீட்டுல இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய சமாதானம் உங்களோட வீட்டுக்கு வர வேணும். பிரியமானவர்களே, எல்லோரும் சேர்ந்து இந்த வேலையில ஜெபிப்போம். ஜெபமே எங்களுக்கு ஜெயம் கொண்டு வரும். பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபிப்போமா? அன்பான இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலே தகப்பனே எங்களை நோக்கி பார்ப்பீராக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே தாகத்தோடு உம்மை தேடுகிறார்களோ இந்த வேளையிலே அவங்களோட வாழ்க்கைக்கு வாங்க தகப்பனே. இந்த உலகத்தை சாய்ந்து வாழாமல் உம்முடைய பரிசுத்த ஆவியை சாய்ந்து வாழ்கிற நேரம் இது தகப்பனே. அப்பா பிதாவே, யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி இந்த வேளையில் கூப்பிடுகிறார்களோ அவங்களோட வாழ்க்கையிலே தடைக்கல் எடுத்து போட்டு தகப்பனே, உம்முடைய கிறிஸ்து இயேசுவின் அந்த வார்த்தையின் மேலே அவங்களோட அஸ்திவாரத்தை கட்டும்படி என் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒத்தாசை கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையில ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, பரிசுத்தமாய் பிள்ளைகள் வாழ ஆண்டவரே பரிசுத்த ஆவியாய் நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனே என்று சொன்னவரே, இந்த வேளையில் உங்களுடைய அற்புதம் வீட்டுகள் நடக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோட பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரம் வந்து அமரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் போக்கு பின்னால போகாதபடி உம்முடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க தேவ ஆவியானவர் தானே அவங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இந்த வேளையிலே தகப்பனே. ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் விலகி போகணும் ஆண்டவரே. இந்த பண தொல்லைகள், கடன்கள் இயேசுவின் நாமத்தில் வீட்டிலே சந்திக்கப்பட வேண்டும். அதுகளுக்கு எல்லாத்துக்கும் உம்முடைய கரம் பிள்ளைகள் மேலே வந்து அமர்ந்து இந்த தரித்திரத்தை எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கரங்களை ஆசீர்வதித்து ஒரு கொடுக்கும் கரங்களாய் பிள்ளைகளை மாற்றத்துக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் மன சஞ்சலத்தோட, பிரச்சனையோட, உறவில் மத்தியில பிரச்சனையா, சிஸ்டர்ஸ் மத்தியில பிரச்சனையா, பிரதர்ஸ் மத்தியில பிரச்சனையா, வீட்டுல பிரச்சனைகளா இருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையில சமாதானத்தின் பிரபு சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் ஜாபுக்காய் ஜெபிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஃபைனான்ஸ் கண்டிஷன் மாறணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகள் மேலே உம்முடைய தெய்வீக கரம் வந்து அமர வேணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. யார் யாரெல்லாம் இந்த வேளையில நோயில் இருக்கிறாங்களா, சுகம் பற்றாதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேதம் சொல்லுகிறது உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று தகப்பனே. அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையிலே யார் யாரெல்லாம் சுகத்தை கேட்கிறார்களோ அவங்க மேல உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுதே தொட்டு சுகமாக்க வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுறேன் பிதாவே. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க நாங்க என்னத்தை கட்டுறோமோ அது அங்க கட்டப்படும் என்று. சாத்தானின் சகல திட்டங்கள், பில்லி சூனியங்கள், ஜெப வாழ்க்கைக்கு கெடுக்கிற அசுத்தாவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு அப்புறப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுகிறேன். இந்த வேளையிலே பிதாவே, நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.